அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 11வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கின்றேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். இவ்வுலகத்திலே இறை அரசாட்சி இன்பத்தும் மற்ற இன்பத்தும் எவ்வளவு எனினும் இச்சை ஒன்றறியேன், எண்ணுதோறும் அருவருக்கின்றேன். அவ்வுலகத்திலே இந்திரர் பிரம்மர் அரி முதலோர் அடைகின்ற கவ்வை இன்பத்தும் ஆசை சற்றறியேன், எந்தை என் கருத்து அறிந்தது வே அப்படின்னு சொல்லி இந்த 13வது பாடலை பாடியிருக்காங்க. சரி, இதுக்கு முதல்ல விளக்கத்தை பார்ப்போம். எந்தை பெருமானே இந்த நில உலகத்தில் அரசனாக இருந்து அரசாட்சி செய்வதனால் வரும் இன்பத்தையும் ஏனைய செல்வ வாழ்வு நல்கும் இன்பத்தையும் எத்துணையும் விருப்பம் கொள்ளாதவனாக இருக்கின்றேன். அவ் இன்பங்களை நினைக்கும் போதும் அருவருப்பையே அடைகின்றேன். இனி மேலுலகை அடைந்து ஆங்கும் பெறலாகும் இந்திர யோகம், திருமால், பிரம்மன் முதலிய தேவருலக யோகமாகிய பெயர் பெற்ற போகங்களிலும் ஆசை கொண்டதில்லேன். எனது இக்கருத்து நீ அறிந்ததன்றோ அப்படின்னு சொல்லி அருமையாக பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுடைய கருத்து, திரண்ட கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, இம்மையில் கிடைக்கக்கூடிய அரச போகம், ஏனைய செல்வ வாழ்வளிக்கும் போகங்கள், மறுமையில் கிடைக்கும் தேவபோகம், இவை எதையுமே விரும்பாத அந்த நிலையை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதிலெல்லாம் எனக்கு எதுலேயுமே இச்சை கிடையாது. உன் மேலே மட்டும்தான் இச்சை. இந்த அரச பதவிகள்னால் கிடைக்கக்கூடிய இச்சை, மற்ற விஷயங்களால் கிடைக்கக்கூடிய இச்சை, தேவர் உலகம் என்று சொல்லக்கூடிய அங்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்கள், இதில் எதுலேயுமே எனக்கு இச்சை போகலை, உன் மேலே மட்டும்தான் இச்சை அப்படின்றது மாதிரி இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. இதுக்கு வள்ளல் பெருமான் அருமையாக அகவல்ல ஒரு வரி, 2 வரிகள், 119, 109, 110. இன்புறு நான் உள்ளத்து எண்ணியாங்கு எண்ணியாங்கு அன்புற தரு சபை அருட்பெரும் ஜோதி. அதாவது பிற உயிர்கள் இன்பம் அடைய வேண்டும் அப்படின்னு மட்டுமே அவருடைய உள்ளத்தில் எண்ணாங்களாமா. அந்த எண்ணத்துக்காகவே அந்த அருட்பெரும் ஜோதி அவருக்கு இந்த அருள் ஆட்சியை கொடுத்தது அப்படின்றத தெளிவாக பாடியிருக்காங்க 2 பாடல்கள் மூலமாக. இந்த பாடல்களே போதும், அவர் என்ன மாதிரி இச்சை வச்சுருந்தார், வேறு எந்த ஒரு இன்பங்களையும் போகத்தின் மேலேயும் அவருக்கு துளியும் இன்பம் இல்லை அப்படின்றது தெளிவாக தெரியுது. பாடல் பாருங்கள். மண் உலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். எண்ணுறும் எனக்கே நின் அருள் வளர்த்தால் இசைத்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தணிக்க நல்வரம்தான் நல்குதல் எனக்கு இச்சை எந்தாய். அவர்களுடைய படக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்திக்கக்கூடிய அந்த வல்லமையை மட்டும் எனக்கு கொடு, அதுதான் எனக்கு ஆசையாக இருக்குது. பிறர் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் அவற்றையெல்லாம் நிவர்த்திக்கக்கூடிய அந்த வல்லமையை எனக்கு கொடு, வேறு எதுவுமே எனக்கு இச்சை இல்லை, எது மேலேயுமே எந்த ஒரு போகம். இதில் இந்த பாடல் சொல்கிற மாதிரி அரசர்கள் கிடைக்கக்கூடிய அந்த போகம், வேற போகம், இந்த மேல் உலகத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த போகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஏழைகள் படக்கூடிய அவங்க படக்கூடிய அந்த துன்பங்களை பார்க்கும்போது கேட்கும்போது மனம் பதப்பதைச்சு சொல்கிறாங்க. அதாவது மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் அப்படின்றாங்க. அவரால் முடியல, அதை கேட்கும் போதே எனக்கு துன்பமாக இருக்குது, அந்த துன்பத்தில் நீக்கக்கூடிய அந்த வல்லமையை எனக்கு கொடு, இதுதான் எனது இச்சை அப்படின்னே சொன்னவங்க
இவர் இந்த மாதிரி விண்ணப்பம் வச்சதுக்கு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்ன கொடுக்குறாங்களாமா, அவர் எண்ணிய மாதிரியே அந்த ஆண்டவன் கொடுத்துட்டான் அப்படின்றது இந்த பாடல். துன்பெல்லாம் தீர்ந்தன சுகம் பளித்தது நினை சூழ்ந்தது அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரம் அதானது உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன்றன் மன நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விளையாடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் ஆணை நம் ஆணை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே எல்லாம் செய்வல்ல சித்தாகி மணிமன்றினில் இலங்கு நடராஜபதியே. அருமையாக சொல்லிட்டாங்க. அந்த ஒரு நினைப்பு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும்ன்ற அந்த ஒரு நினைப்புக்காகவே என்னுடைய அருளாட்சியெல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன், உன்னை கைவிடோம் அப்படின்னு சொல்லி இசைவுடன் என்னுள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே அப்படின்னு சொல்லி அருமையாக அந்த பாடல் பாடியிருக்கிறாங்க. இதுவே போதும். வள்ளல் பெருமான் எந்த மாதிரி இச்சையோடு இருந்தாங்க, அந்த இச்சையை இணைக்குவதற்கு அந்த அருட்பெரும் ஜோதி எப்படி அந்த அருளாட்சியை கொடுத்தாங்க அப்படின்றது இந்த பாடல் மூலமே தெளிவாயிருது. சரி, இப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறார்ல, அவ்வுலகத்திலே இந்திரர் பிரம்மர் அரி முதலோர் அடைகின்ற கவ்வை இன்பத்தும் ஆசை சற்றறியேன். மேலுலகம் என்று சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்திரர் பிரம்மர்கள் அவர்கள் பெறக்கூடிய அந்த இன்பமும் அடையணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு துளியும் இல்லை அப்படின்றாங்க. இதுக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுக்கு உரைநடை பேருபதேசத்தில் இதெல்லாம் தத்துவ, அதாவது கற்பனை சித்தி கிளேசங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு கூட அருட்பால இன்னும் 2 இடங்களில் அதையும் பார்ப்போம். அதாவது சில பாடல்களில் எப்படி சொல்லியிருக்காங்க, அதாவது பேருபதேசத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க, திருவருட்பால சில பாடல்கள் மூலமாக எப்படி சொல்லியிருக்காங்க, அது 2யுமே பார்ப்போம். அதாவது இங்கே பாருங்கள், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பம். இந்த பெருவிண்ணப்பத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அவ்வாலிபம் பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்கட்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிகின்ற மெய்யறிவை விளக்குவித்து அருளினீர். வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம் வைணவம் சமணம் பௌத்த முதலாக பல பெயர் கொண்டு பலபட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அவ்வச்சமயங்களில் பலபட விரிந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாத்திரங்கள் முதலிய கலைகளெல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கு அறிவித்து அச்சமயாச்சாரங்களில் சிறிதும் அனுட்டியாமல் செய்வித்து அருளினீர். அன்றியும் வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் முதலாக பல பெயர் கொண்டு பலப்பட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி பேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுட்டியாதபடி தடை செய்வித்து அருளினீர். அருமையாக சொல்கிறாங்க. இந்த ஜாதி சமயம் மதம் இதுவும் அதில் சொல்லக்கூடிய சாதனங்கள் தெய்வங்கள் கதிகள் இது எல்லாம் தத்துவ சித்தி விகற்பங்கள் அப்படின்றாங்க. அந்த சமயங்கள் சொல்லக்கூடிய வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாத்திரங்கள் இவையெல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது பல பெயர் கொண்டு பலபட விரிந்த மதங்களும் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி வேதங்கள் என்று அறிவித்து அவைகளையும் அனுட்டியாதபடி தடை செய்வித்து அருளினீர் அப்படின்றாங்க. அப்போ இதில் எல்லாம் லட்சியம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னவங்க அகவல் 161-62 எவ்வகை திறத்தினும் எய்துதற்கு அரிதாம் அவ்வகை நிலை எனக்கு அளித்த நற்தந்தையே அப்படின்றாங்க. அதாவது எவ்வித ஆற்றல் மிக்க செயலாலும் அடைய முடியாததோர் அரிய அனுபவத்தை அந்த பெருநிலையை எனக்கு அளித்த நல்ல தந்தைன்றாங்க.
இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பாடல்களில் இந்த இவர் சொல்கிறார்ல, இந்திரர் பிரம்மர் அரி முதலார், அவங்கள ரிலேட் பண்ணி இந்த பாடல் பாடியிருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது, இவருடைய நிலை எப்படி இருக்குன்றது இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பெறக்கூடிய இன்பங்கள்லாம் தேவையில்லை. ஏன்னா இவர் சொல்லக்கூடிய இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து மிக உயர்வான நிலையில் இருக்காங்க. நம்ம ஏற்கனவேவும் பல பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். அணுபக்ஷம் சம்புபக்ஷம் பார்த்துருக்கோம். இந்த அணுபக்ஷம் அப்படின்றது வந்து அந்த கடவுள் வந்து சில தெரிந்த உயிர்களை உருவாக்கி அதன் மூலமாக அந்த ஐந்தொழில் ஆற்றல்களை செய்விப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி செய்விப்பவர்களை வர்றவங்க தான் இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்கெல்லாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மேலும் அவங்க வந்து எத்தனை மாற்று தங்கமுடைய தேகமுடையவர்கள் மற்றும் அவங்களுக்கு ஆயுஷ் எவ்வளவுனே நிர்ணயம் பண்ணி சொல்லியிருந்தாங்க. 4,32,000, 8,64,000 சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது அங்கே கிடைக்கக்கூடிய அவர்களால் பெறக்கூடிய அந்த இன்பம் வந்து பெரிய இன்பம் அப்படின்லாம். அதனால தான் அங்கே சொல்கிறாரு, அவ்வுலகத்திலே இந்திர பிரம்மர் அரி முதல்வோர் அடைகின்ற கவ்வை இன்பத்தும் ஆசை சற்றறியேன். ஏன்னா அந்த ஆசை இவர் சொல்லக்கூடிய இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கக்கூடிய நேரம் அவர் தான் இவங்களெல்லாம் உண்டாக்குறாங்க. அதனால் அந்த அந்த ஐவராதிகள்னு சொல்லக்கூடிய அவங்களால் கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்கள் வந்து ஒரு இன்பம் இல்லை. அந்த உலகம் அவங்க வாழக்கூடிய உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம்லாம் ஒரு இன்பமே எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்களையெல்லாம் உண்டாக்குனதே வந்து அந்த ஐந்தொழில் செய்பவர்களுக்கும் ஐந்தொழிலை கொடுப்பவன் அந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அகவல்ல. அதைத்தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ அந்த மேல் உலகம்னு ஒன்று இருந்து, அப்போ பேருபதேசத்துலையும் எப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் தத்துவ சித்தி கற்பனைகள் அப்படின்ட்டாங்க. தத்துவ சித்தி கற்பனை எல்லாமே அதில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. சும்மா வந்து அந்த உண்மையை சொல்வதற்காக அவங்க வந்து செஞ்சக்கூடிய அந்த கற்பனைகள் அப்படின்னே சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாடல்கள் மூலமாக பாருங்கள், கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலின் நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பர மெய் உணவின்றி உறக்கமின்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொறியை ஓம்பி நிற்பவர்க்கு ஒலித்து மறைக்கு ஒலித்து யோக நீள் முனிவருக்கு ஒலித்து அமரர்க்கு ஒலித்து சிற்பரத்தில் சின்மயமாய் நிறைந்த ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவே அப்படின்னு சொன்னவங்க. அடுத்த பாடலில் அளவிறந்த நெடுங்காலம் சித்தர் யோகர் அறிஞர் மலர் அயன் முதலோர் அனந்த வேதம் களவிறந்தும் கரணாதி இறந்தும் செய்யும் கடுந்தவத்தும் காண்பரிதாம் கடவுளாகி உளவிறந்த எம்போல்வார் உள்ளத்தினுள்ளே ஊறுகின்ற தெல் அமுத ஊறலாகி பிளவிறந்த பிண்ட அண்ட முழுதும் தானாய் பிறங்குகின்ற பெருங்கருணை பெரிய தேவே. அப்போ எந்த தவம் செய்தும் அடைய முடியாத ஒன்றை வந்து வள்ளலார் அடைந்து கொண்டார் அப்படி இந்த பாடல் மூலமாக தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த பாடலில் சொல்கிறது மாதிரி இந்திரர் பிரம்மர் அரி முதலோர் அடைகின்ற இன்பம், அந்த இன்பங்களும் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த பாடல் மூலமாக தெரியுது, அந்த இன்பங்களை தாண்டி எவ்வகை திறத்தினும் எய்துதற்கு அரிதாம் அவ்வகை நிலை எனக்களித்த நற்தந்தையே. எந்த தவம் செய்தாலும் அடைய முடியாத, ஏற்கனவே அந்த சித்தர் யோகர் அறிஞர் மலர் அயன் முதலோர் அனந்த வேதம் அவங்க என்னென்ன வழிகளில் முயற்சி செஞ்சாலும் அவர்கள் எந்த நிலையை அடைந்தார்களோ அந்த நிலைக்கும் மேம்பட்ட நிலை, எந்த தவம் செய்தும் அடைய முடியாத ஒன்றை தான் வளர்ந்து பெருமான் அடைந்தார் அப்படின்னு இந்த பாடல்கள் மூலமாகவும் பதிவாகுது. மேலும் இதெல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கிளேசங்கள் இதெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலேசாக உள்ள அந்த ஒரு இதுதான். சுத்த சன்மார்க்கம் வந்து மிகப்பெரியது. இதெல்லாம் வந்து அதில் உள்ள ஒரு சிறு துகள் தூசு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 14வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.